الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله عز وجل في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العزيز العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய போதனைகளை எடுத்து நடந்த சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், முத்தகீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய புனித இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றானோ, உடலில் உயிர் இருக்கும் வினாடி வரைக்கும் அல்லாஹுடைய ஏவல்கள் அனைத்தையும் எடுத்து நடந்து கொண்டே இருக்கும்படியும், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னென்ன காரியங்களை விட்டும் நம்மை தடை செய்து விலக்கி ஹராம் என்று சொல்லி தவிர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ, அப்படியான சகல காரியங்களை விட்டும் விலகி அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்கின்றேன், வசியத் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, புனிதமான தீனுல் இஸ்லாம் 5 பெரும் கடமைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாமு அலா 5. கட்டிடத்துக்கு தூண்கள் பலமாக இருப்பதனால் கட்டிடம் பலமாக இருப்பதை போன்று இஸ்லாம் என்ற மிக பெரிய பிரமாண்டமான இந்த கட்டிடம் 5 மிக முக்கியமான கடமைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. கலிமாவை சொல்லி இருக்கிறோம், நாளாந்தம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம், ரமலானில் நோன்பை பிடிக்கிறோம், ஜகாத், ஹஜ் என்று 5 கடமைகளை அல்லாஹ் நமக்கு விதியாகி இருக்கிறார். தற்போது நாம் ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷவ்வால், ஸுல்காஅதா, ஸுல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள், இந்த காலத்துக்கு ஹஜ்ஜுடைய காலம் என்று சொல்லப்படும். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுடைய காலம். ஒவ்வொரு மூமின்களும் உள்ளத்திலே ஆசை வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றியவனாக நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். சிலர் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்திருப்பார்கள், பல விடுத்தம் செய்திருப்பார்கள். சிலர் வசதி இருந்தும் இன்னும் கடமையை முடிக்காமலும் இருக்கலாம். இன்னும் சிலர் வசதி இல்லாமலும் ஆசைப்பட்டு கொண்டு துஆ கேட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே,
எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ளத்தில் ஆசை இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். சிலருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்க மாட்டான். ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் வசதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இருந்தாலும் ஆசை வைப்பது, முயற்சி செய்வது தப்பு கிடையாது. மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் நான் ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும், அல்லாஹ் விதித்த இந்த பரவான கடமையை ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவனாக நான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனில் வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஹஜ்ஜுக்காக மக்களை அழைக்குமாறு அல்லாஹுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், உலக மக்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜுக்காக அழைக்குமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பு வமா யபுலுகு ஸௌதி, என்னுடைய அழைப்பு எவ்வாறு போய் சேரும் என்று அல்லாஹ்விடம் கேட்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அஸ்ஸின் வ அலையல் இப்லா, நீங்கள் அழைப்பை விடுங்கள், எத்தி வைப்பது நம்முடைய பொறுப்பு என்று சொல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபு குபைஸ் என்ற அந்த மலைக்கு மேலால் ஏறினார்கள். சத்தமிட்டு சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்னல்லாஹ அமரகும் பிஹஜ்ஜி ஹாதல் பைத் லியுஸீபகும் பிஹில் ஜன்னah, மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறான். ஏன் ஹஜ் செய்ய வேண்டும்? அதனால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தருவதற்கும், வயுஜீரகும் மின் அதாபின் நார், நரகத்துடைய தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான். மனிதர்களே, உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பை கொடுத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தின் மூலமாக அந்த அழைப்பை எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் எட்டி வைத்தான். அவர்கள் லப்பைக் லப்பைக் என்று பதில் சொன்னார்கள். இது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பூமியில இருக்கக்கூடிய இபாதத்துக்காக, வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜிதாக மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது. இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன். இந்த பூமியிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது வணக்கஸ்தலமாக அல்லாஹு தஆலா காபாவை ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாமு இப்ராஹீம், அங்கே பல்வேறுபட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது. மகாம் இப்ராஹீமும் இருக்கிறது. சபா மருவா என்பதும் அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹுடைய அடையாளங்களில் என்றும் அத்தாட்சியில் என்றும் உள்ளதாக இருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே தவாப் செய்வது, ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹ், அங்கே தவாப் செய்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய அமலில் சஃபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த இரண்டு மலைகளும் அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கிறது.
பல்வேறுபட்ட சிறப்புகள் அவைகளுக்கு மத்தியிலே ஓடுவதற்கு நடப்பதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். மகாமு இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுவதற்காக ஏறி நின்று கட்டிய அந்த கல், அவர்களுடைய அந்த புனிதமான அந்த செயலை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்பினான் என்று சொன்னால், அந்த காபாவை கட்டுவதற்காக நின்ற கல்லில் அவர்களுடைய கால் பாதத்தின் அடையாளத்தை அல்லாஹ் இன்று வரைக்கும் வைத்திருக்கிறான். மகாம் இப்ராஹிம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், இந்த மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் சொல்லக்கூடிய இடமாக இது இருந்தால் நன்றாக இருக்குமே. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். மகாம் இப்ராஹீமை சொல்லக்கூடிய இடமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தவாஃப் முடிந்ததன் பின்னால் 2 ரகாத்துகள் மகாம் இப்ராஹீமுக்கு பின்னால் சுன்னத் சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல் வைக்கக்கூடிய இடம் பாக்கியாக இருக்கிறது. மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு கல்லை கொண்டு வருமாறு பணிக்கிறார்கள். அவர்கள் சென்று ஒரு கல்லை எடுத்து வரும் பொழுது அங்கே கல் வைக்கப்பட்டு விட்டது. கேட்டார்கள், எங்கிருந்து இந்த கல்? நஸலல் ஹஜருல் அஸ்வத். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் இருக்கிறது, அது சொர்க்கத்தில் இருந்து இறங்கியது. அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு கல்லை இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடியும் என்றிருந்தால் அதுதான் ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், இன்னி அஅலம் அன்னக ஹஜர், நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும். லௌலா அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக் மா கப்பல்துக். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட நான் பார்க்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த கல்லை நாமும் முத்தமிடுகிறோம். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவரும் அந்த கல்லை முத்தமிடுகிறார்கள். ஏன் முத்தமிடுகிறோம்? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள் என்பதற்காக மட்டும் தான் நாமும் அதை முத்தமிடுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய ஒரு கல், அன்பு நபியுடைய முகம் அதிலே பட்டிருக்கிறது. பாவியான பல்வேறுபட்ட தவறுகள் பிழைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய நமக்கும் அதே இடத்தில் நம்முடைய முகத்தையும் பதிய வைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்றால் உண்மையில் ஹஜ்ஜிலே பல்வேறுபட்ட நன்மைகளும் பாக்கியங்களும் கிடைப்பதுடன் இதுவும் ஒரு பாக்கியமாக பெரும் அருட்கொடையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன். அந்த கல் இருக்கிறதே, அது பாலை விட மிகவும் கடினமான வெள்ளை நிறமுடையதாக அது இருந்தது. ஆதமுடைய மக்களுடைய பாவத்தின் காரணமாக அது கருப்பாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், வல்லாஹி லயபஅஸன்னஹு அல்லாஹு யௌமல் கியாமா லஹு ஐனான். நாளை கியாமத்துடைய நாளையில் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த கல்லை எழுப்பாட்டுவான். அதற்கு 2 கண்கள் இருக்கும்.
யப்சுரு பிஹிமா வலிசானுன் யன்திகு பிஹி, அதற்கு ஒரு நாவு இருக்கும், அதை கொண்டு அது பேசும். யாரெல்லாம் உலகத்திலே அந்த கல்லை முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி அந்த சைக்கினை செய்து இஸ்திராம் செய்தார்களோ அல்லது முத்தமிட்டார்களோ இவர்கள் அனைவருக்காகவும் அது சாட்சி சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த புனிதமான மக்கமா நகரம், மதீனமா நகரம், நபிமார்கள் சஹாபாக்கள் நடந்த பூமி, அங்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் கூலிகள் எல்லாம் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் நாம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஆசை வருவது, இன்னும் வருவது, அதற்காக வேண்டி முயற்சி செய்வது என்பது அவசியமாக தேவையாக இருக்கிறது. அது மூமினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. அமல்கள் முடிக்க வேண்டும். நாம் உலகத்திலிருந்து பிரியும் பொழுது நம்முடைய தொண்டை குழிக்குள் வருவதற்கு முன்னால் நாம் யாருக்கும் கடன் இல்லாதவர்களாக, அல்லாஹுடைய கடமைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றிய கடனற்றவர்களாக, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஹக்குகளிலும் எந்த பொறுப்பும் தம்முடைய கையில் இருக்கும் நிலையில், யாருடைய ஹக்கையும் நாம் சுமந்த நிலையில், யாருக்கும் கடனாக இருக்கும் நிலையில் நாம் உலகத்தை விட்டும் பிரியக்கூடாது. மாற்றமாக மனிதர்களுடைய ஹக்குகளையும் கடமைகளையும் நிறைவேற்றியவர்களாகவும் அல்லாஹுடைய கடமைகளையும் நிறைவேற்றிய நிலையிலும் யாருக்கும் எந்த கடனும் இல்லாத நிலையில் இந்த பூமியை விட்டும் இந்த உலக வாழ்க்கையை விட்டும் உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் நாம் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வது தேவையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தில் அங்கே சஃபா மருவா என்ற அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த அத்தாட்சிகள், மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தாட்சி, ஜம்சம் என்று அல்லாஹ் தஆலா அங்கே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இந்த நியத்திலே ஒருவர் ஜம்சமை குடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பான். பசிக்காக குடிக்கிறார், அவருடைய பசியை அல்லாஹ் போக்குவான். தாகத்துக்காக குடிக்கிறார், அவருடைய தாகத்துக்கு அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான். இன்னும் ஒருவர் நோய்க்காக குடிக்கிறார், அல்லாஹு தஆலா அவருக்கு அதன் மூலமாக ஷிஃபாவை கொடுப்பான். என்னென்ன எண்ணங்களை எல்லாம் உள்ளத்திலே நாடி நியத் வைத்து அதை குடிக்கிறாரோ அந்த எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுவான். உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் இந்த தண்ணீரை தவிர வேற எதையும் குடிக்க மாட்டோம் என்று முடிவு செய்தாலும் கூட அந்த ஒரு தண்ணீர் எல்லோருக்கும் போதுமானதாக ஆகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்துள்ளதாக, இன்றும் எவ்வளவும் எடுத்தாலும் குறைவடையாத நிலையில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அங்கே அல்லாஹுக்காக தாயும் தந்தையும் நபியும் நபியுடைய மனைவியும் பிள்ளைகளும் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறான், கபூல் செய்திருக்கிறான் என்பதுடைய அச்சாட்சி தான் இன்று வரைக்கும் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். ஜம்சம் என்ற அந்த நீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே இருக்கக்கூடிய அத்தாட்சிகளில் அதுவும் ஒரு பெரிய அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று மதீனமா நகர், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதா ஷரீஃப் அங்கே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கும் நபி அவர்களுடைய பிம்பருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன கப்ரி வ மின்பரி ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னah.
என்னுடைய ரவுதாவுக்கும் என்னுடைய பிம்பருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறதே, இது சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொன்னார்கள். சொர்க்கத்துடைய பூங்கா என்று உலகத்திலே ஒரு இடம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அப்படியான அந்த இடத்துக்கு நாமும் சென்று நம்முடைய கால்களையும் அங்கே பதித்து சுஜூத் செய்து 2 ரகாத்துகள் அங்கே தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்றால், உண்மையில் இப்படியான பாக்கியங்களை அடைவதற்கு உலகத்தில் நாம் எவ்வளவு செலவழித்தாலும் அது போதுமாக ஆகாது, அது குறைவானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பெருமதியான அந்த இடங்களை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா அங்கே வைத்திருக்கிறார். மதீனா நகரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த பூமி, மக்கமா நகரம் நபியவர்கள் பிறந்த பூமி, ஹிஜ்ரத் செய்யப்பட்ட பூமி மதீனா நகரம். இந்த இடங்களிலெல்லாம் நாம் சென்று இந்த அமல்களை நிறைவேற்றி அங்கிருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்வையிட்டு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய பல்வேறுபட்ட ஞாபகங்கள், ஹிராவுடைய குகை இருக்கிறது, சௌருடைய குகை இருக்கிறது, புனித குர்ஆன் முதலாவது இறங்கிய அந்த குகை தான் ஹிரா குகையாக இருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الانسان من علق என்ற முதல் குர்ஆனுடைய வசனம் ஹிரா குகையிலே நபியவர்களுக்கு இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்தின் போது அந்த சௌர் என்ற குகையிலே மறைந்திருந்தார்கள். இப்படியாக பல்வேறுபட்ட நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களும் அவர்கள் நடமாடிய அந்த பூமியும் மாகாது இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக நாம் அங்கே புறப்பட்டால் தான் இவ்வாறான எல்லா பாக்கியங்களையும் எல்லா அத்தாட்சிகளையும் நாம் நுகரலாம், பார்க்கலாம் என அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமை முடித்து விட்டார்களோ அல்ஹம்துலில்லாஹ், யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் அதை தாமதம் செய்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டும். உலமாக்கள், ஃபுகஹாக்களுடைய கருத்து, ஹஜ்ஜை துரிதப்படுத்துங்கள், ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள். ஃபஇன்னஹு லா யத்ரி மா யஅரிது லஹு. ஏன் ஆயுளிலே ஒரு விடுத்தம் தான் இந்த கடமை இருக்கிறது என்பதின் காரணமாக தாமதப்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட அதை துரிதப்படுத்துவதுதான் சுன்னத்தாக இருக்கிறது. காரணம், அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். இருக்கும் ஆரோக்கியம் இருக்குமா, பறிபோய் விடுமா, அல்லது இருக்கக்கூடிய வசதி அது இருக்குமா அல்லது இல்லாமலாகி விடுமா என்பதை நாம் யாரும் அறிய மாட்டோம். ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத காலமும் இருந்தது, வசதி இருந்தது, பணம் இருந்தது. ஆனாலும் பிரயாண செய்ய முடியாத காலநிலை சூழ்நிலைமையும் வந்து ஹஜ்ஜை செய்ய முடியாத சந்தர்ப்பமும் உருவாகியதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, ஹஜ்ஜை செய்வதற்கான அந்த தேவையான வசதி இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்துக்கு தான் சென்று வரும் வரையில் தேவையான ஏற்பாடுகள் இருக்கிறது என்றால், அப்படியான ஒவ்வொருவரும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை தாமதப்படுத்தாமல், காரணங்கள் சொல்லி பிற்படுத்தி விடாமல் துரிதமாக அந்த கடமைக்காக தயாராகி அல்லாஹுடைய மிகப்பெரிய இந்த கடமையை சந்தோஷமாக, அதிலே பணம் செலவழிகிறது என்ற கவலை இல்லாமல், ஜகாத் கொடுக்கும் பொழுதும் சந்தோஷமாக இது அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்ற ஆர்வத்துடனும்
அதே போன்றே ஹஜ்ஜிக்காக நாம் செலவழிக்கும் பொழுது அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இதை செலவழிக்கிறோம். இது அல்லாஹ் தந்த பாக்கியம். இந்த செலவினங்கள் எல்லாம் நாளை மீசானிலே நமக்கு பாரமாக வர இருக்கிறது என்ற தூய எண்ணத்துடன் அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். யார் ஹஜ்ஜுடைய வசதி இருந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யாமல் பிற்படுத்தி அதே நிலையில் மரணிக்கின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அவர் ஒரு கடமை நிறைவேற்றுவதற்கு வசதி இருந்தும் அதை நிறைவேற்றாமல் மரணித்திருக்கிறார். மாச யஹூதியன் நஸரானியன், அவர் ஒரு யஹூதியாக நஸரானியாக மரணிக்கட்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆக நாம் அப்படியான நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ளாமல் அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த ரிவாயத் பதிவாக இருக்கிறது. ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி, என்னுடைய தாயார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நேர்ச்சை செய்திருந்தார்கள், நியத் வைத்திருந்தார்கள். ஆனால் ஹஜ் செய்வதற்கு முன்னால் என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள். நான் அவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீங்கள் அவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியே சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை, அதை மீண்டும் தெளிவுபடுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுடைய தாயார் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்கள் மீது ஏதாவது கடன் இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய தாயுடைய கடனை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அந்த பெண்மணி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஒரு கடனாளியாக மரணித்து விட்டால் அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய கடனை நான் அடைப்பேன் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன். அல்லாஹுடைய கடன், உங்களுடைய தாயுடைய அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு பெண்மணி, அந்த இம்ராஅத்தன் மின் ஹஷாம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபரீதத்துல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ், அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கடமையா இருக்கக்கூடிய இந்த ஃபர்லான ஹஜ்ஜுடைய கடமை, அதை என்னுடைய தந்தை வயோதிபராக இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர் அந்த கடமையை அடைந்தார். அவரால் பிரயாணம் செய்ய முடியாது, அவரால் வாகனத்தில் அமர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது. அவர் அப்படியான வயோதிப சந்தர்ப்பத்தில் தான் அந்த கடமையை அடைந்தார். எனவே ஹஜ்ஜை முடிக்காமல் மரணித்து விட்டார். அவருக்காக நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். ஆக சிலருக்கு வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் வயோதிபராக இருக்கிறார், பிரயாணம் செய்ய முடியாது. அப்படியானவர்கள் தன்னுடைய செலவை அவர் இன்னும் ஒருவரை அமர்த்தி தனக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற அவர் அனுப்பி வைக்க வேண்டும். அதன் மூலமாக இவருடைய கடமை நிறைவேறிவிடும். பிள்ளைகள் வசதியுடன் இருக்கிறார்கள், தந்தை ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. பிள்ளைகள் சொல்கிறார்கள், நாம் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய ஏற்பாட்டை செய்கிறோம் என்று தந்தைக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் என்றால், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஏற்பாட்டை, பிள்ளைகளுடைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த தந்தை அவர் வசதி இல்லாதவராக இருந்தாலும் இவர்கள் அந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது அந்த கடமையை நிறைவேற்றுவது அடுத்தவர்கள் மூலமாக இவருக்கு கடமையாக மாறுகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான கடமைகள் 5 கடமைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான்.
நோன்பை பிடித்தோம் ரமலான் மாதத்திலே, ஹஜ்ஜுடைய காலம் வந்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஷரீஅத்தை மார்க்கத்தை தந்து சுமக்க முடியாத பாரங்களை, ஆயிரக்கணக்கான கடமைகளை அல்லாஹ் நம்மீது சுமத்தவில்லை. மாற்றமாக முடியுமான செய்யுமான கடமைகளை, செய்ய முடியுமான கட்டளைகளை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கடமைகளில் குறை செய்யாமல் நம்முடைய முடிவை சந்திக்க வேண்டும். எல்லோரும் உலகத்திலிருந்து பிரியக்கூடியவர்கள் தான். யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உலகத்தில் நாம் வரும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை. அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தந்திருக்கிறான். இப்போது அல்லாஹ் நமக்கு தந்தவைகளில் இருந்து பல்வேறுபட்ட அருட்கொடைகளை, பல சுகங்களை, இன்பங்களை, பல்வேறுபட்ட சுகபோகமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கின்றோம், வாழுகிறோம். உலகத்தில் பல நாடுகளுக்கு பிரயாணம் செல்கிறோம், வருகிறோம், வியாபாரம், தொழில், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறோம். இவ்வாறான அனைத்து விஷயங்களுக்கும் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடமையை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை ஒரு பாக்கியமாக கருதி அல்லாஹ்விடத்தில் அந்த சந்தர்ப்பத்தையும் அதை அழகிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நாம் அடைய வேண்டும். அந்த வகையிலே புனிதமான ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் அதிகமான ஹஜ்ஜாஜிகள் நம்முடைய ஹஜ்ஜுக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடைய அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. முழு உலகத்தில் எந்தெந்த திசைகளில் இருந்தெல்லாம் காபாவை, மக்கமா முக்கர்ரமாவை நோக்கி மக்கள் பயணிக்கிறார்களோ, ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லோருடைய அந்த கடமையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. இன்று உலக நாட்டில் எந்தெந்த மக்கள் சிரமத்திலும் கஷ்டத்திலும் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, பலஸ்தீனுடைய மக்களுக்கு அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. அந்த மக்களுடைய கஷ்டங்களை நீ துடைத்து விடுவாயாக. அவருடைய துயரங்களை நீ இல்லாமலாக்கி விடுவாயாக. மன மகிழ்ச்சியான